என்னடி இது? இப்ப எதுக்கு நீ இப்படி இப்படி நிக்கிறா? தள்ளி போடி. சின்ன டாக்டரே, இதுக்கே இப்படி ஷாக் ஆனா எப்படியா? இனிமேதான் மெயின் மேட்டரே இருக்கு. என்னது மெயின் மேட்டரா? ஹே சின்னடி பேசுற நீ. இங்க பாரு, எதை பேசுறதா இருந்தாலும் முதல்ல தள்ளி நெல்லு பேசுடி. சின்னடி இது. தள்ளி போடி, தள்ளி போ. தள்ளிலாம் போக முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன். முடிஞ்சா நீ தள்ளி போ, பார்க்கலாம். என்ன? ஹே இங்க தள்ளி போகவே வழி இல்ல. மொத்தத்துக்கு 2 கையும் வச்சு நீ வேற எப்படி பிடிச்சிருக்க? நான் எப்படி தள்ளி போக முடியும்? நீ தள்ளி போ முதல்ல. சின்ன டாக்டரே, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, என்னால தள்ளி போக முடியாது. முடிஞ்சா நீ தள்ளி போ. ஹே இங்க பாருடி, லிமிட்ட நீ ஓவரா கிராஸ் பண்ற. ஒழுங்கா தள்ளி போயிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஐயோ போதும் டாக்டரே, டயலாக மாத்து. சும்மா இதே சொல்லிட்டு மயிலேனா எனக்கு போடாதான். நமக்கு வேணும்னா நம்ம தான் அதை எடுத்துக்கணுமா? அதான் எனக்கு தேவையானதை நானே எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன? ஹே என்னடி பேசுற? எனக்கு எதுவுமே புரியல. அட சின்ன டாக்டரே, இது கூட புரியலையா? மக்கு உன்னை வச்சுட்டு என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. அது வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு மேட்டரை முடிச்சிடலான்னு இருக்கேன். என்ன புரியல? ஓ உனக்கு புரியல, இதை நான் நம்பணும். ஜோ டாக்டரே, நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதோட டாக்டருக்கு படிச்சிருக்க உனக்கு இது புரியல. இங்கே பாரு, நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு மேட்டரை முடிச்சிடலான்னு. நான் உங்ககிட்ட எவ்வளோ சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாருன்னு. ஆனால் நீ அதை சும்மா அப்படியே கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. இங்கே பாரியா, இன்னைக்கு நான் மேட்டரை முடிக்காமல் இருக்கிறதா இல்லை மோவனே. இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு. ஏய் பைத்தியமாடி நீ. உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ள பார்த்தா அதுக்கு என்ன பண்ண சொல்ற நீ? என்ன உங்க அப்பா மாப்பிள்ள பார்த்தா நான் என்ன பண்றதாவா? இது நல்ல கதையா இருக்கே. சார், முத்த கணக்கு எவ்வளவு தெரியுமா? 88. உன் மனசுல நான் இல்லாம எனக்கு நீ 88 முத்தம் கொடுத்துருப்ப. ஹே என்னடி சும்மா ஆனவனா அதே சொல்லிட்டு இருக்கா? இங்க பாரு, அது எல்லாமே ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான், மத்தபடி வேணும்லாம் எதுவுமே பண்ண கிடையாது. இங்க பாருடி, உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ள பார்த்தானா அந்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா இரு, என்ன நிம்மதியா விடு, புரிஞ்சதா? எனக்கு தெரியும் டாக்டரே, நீ இதான் சொல்லுவேன்னு. அதான் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னானாலும் சரி, இன்னைக்கு மேட்டரை முடிச்சிடலான்னு மோவனே. அதுக்கப்புறம் எப்படி நீ என்ன அவாய்ட் பண்றேன்னு நானும் பார்க்குறேன். என்ன டாக்டரே, ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன மாமா அப்படி பார்க்குற? என்ன நான் சொல்கிறத செய்ய மாட்டேன்னு நினச்சிக்கிட்டியா? மோவனே, இன்னைக்கு நீ என்கிட்ட மாட்டினடா. இன்னைக்கு பாரு உன்னை என்ன பண்ணுறேன்னு. அப்படியா? ஜோ என்ன நீ? இவ்வளோ நேரம் பயந்துட்டு இருந்த, இப்போ என்ன ஒரு மாதிரி மார்க்கமாக சிரிக்கிறா? இங்கே பாரு, என்ன பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டியா? இங்கே பாரு, இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்துட்டு தான் வந்திருக்கேன் மோவனே. இன்னைக்கு என்கிட்ட இருந்து நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. என்னடி என்னாச்சு? இங்க பாரு மாமா, கையெடு. இவ்வளோ நேரம் நான் சொன்னல, நீ கையெடுத்தியா? இல்லையில மொபைல், நானும் கையெடுக்க முடியாது. ஐயோ இப்போ என்ன உனக்கு? நான் கையெடுக்கணும் அதானே? இரு. நான் கையை எடுத்துட்டேன். முதல்ல கையெடு. எவ்வளோ நேரமா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க கையை எட்ரின்னு கேட்டியா நீ? இல்லையில இப்போ என்னாலையும் எடுக்க முடியாது. மாமா இங்க பாரு, நீ நீ என்ன பண்றா? நான் கையை செவுத்துல வச்சிருந்தேன், ஆனா நீ எங்க வச்சிருக்கா? கையெடு. உனக்கு வசதியான நேரத்துல நீ வச்சுக்கிட்ட, எனக்கு வசதியான நேரத்துல நான் வச்சிருக்கேன். இது என்ன இருக்கு? நான் சொன்னோன்னே நீ கையெடுக்கல, என்னாலையும் எடுக்க முடியாது. என்ன நான் என்ன சொன்ன, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் வச்சிருந்த இடமும் நீ வச்சிருக்க இடமும் ஒண்ணா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் சொன்னோன்னே நீ கேட்டியா? இல்ல அதே மாதிரி நீ சொன்னோன்னெல்லாம் என்னால கேட்க முடியாது. ஐயோ ஜோ பைத்தியக்கார டாக்டரே, நீ இடுப்புல கை வச்சிருக்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மாமா. கையை எடு. இங்க பாரு, நீ இப்படி பண்ணனு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். அப்புறம் நான் சொன்ன மாதிரி மேட்டரை முடிக்காம இங்கேருந்து போக மாட்டேன். அப்படியா? அதையும் பார்க்கலாமே. என்ன என்ன பார்க்கலாம்? என்ன பார்க்கலாம்? நீ தானே சொன்ன இன்னைக்கு மேட்டரை முடிக்காம இங்கேருந்து நான் போக மாட்டேன்னு. அதான் மேட்டரை எப்படி முடிக்கிறேன்னு பார்க்கலான்னு சொன்னேன். ஐயோ தூரி, இதெல்லாம் உனக்கு தேவையா? இவனை நம்ம வச்சு செய்யலான்னு பார்த்தா இவன் நம்மளை வச்சு செஞ்சிட்டு இருக்கான். ஐயோ கடவுளே,
கையை வேற எடுக்க மாட்டேங்கிறான். ஒரு மாதிரி கூசுது. இவங்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதே தெரியல. ஐயோ மாமா மாமா. சொல்லுங்க தூரிகா மேடம். அது அது வந்து மாமா, அது அது நான் சும்மா ஒன்று பயமுறுத்துறதுக்காக தான் அப்படி தான் சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. போதுமா? நான் ஒன்று டீஸ் பண்ணேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் கையேடு. நீ சொன்ன மாதிரி நான் இங்கேருந்து போயிடுறேன். நீ தானே சொன்ன ரூமை விட்டு போன்னு. நான் போயிடுறேன். ப்ளீஸ் கையேடு மாமா, ப்ளீஸ். முடியாது. நான் சொன்னப்பே போயிருந்தா நீ போயிருந்திருக்கலாம். இனிமே எப்போ என் மைண்ட் மாதிரி எப்போ எனக்கு உன் இடுப்புலேருந்து கையெடுக்கணும்னு தோணுதோ அது வரைக்கும் நான் அங்கே தான் வச்சிருப்பேன். என்ன மாமா, எதுக்கு இப்ப நீ இடுப்பு கிள்ளாஹா? வலிக்குது. எனது நானா இடுப்பியா? நான்லாம் உனக்கு இல்ல. யோ டாக்டரே, நீ இடுப்பு தான் கிள்ள. எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை. இப்ப நீ என்ன விட போறியா இல்லையா? முடியாது. முடியாது. ஓ, எடுக்க முடியாது. இப்ப எப்படி எடுக்க வைக்கிறேன்னு பாரு. உன்ன ஹலோ டாக்டர் சார், எப்படி கையை எடுக்க வச்சேன்னு பார்த்தல? யாருக்கிட்ட? மாமா ஃப்ரீஸ் மோட்ல என்ன எவ்வளோ நேரம் தான் இருக்க போறாங்க? அதெல்லாம் மொத்தம் கொடுத்து எப்பவோ முடிச்சாச்சு. மொத்த கணக்கு 89. சரி ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய், டாடா. ராட்சசி, நான் வேணும்னு தாண்டி இடுப்புல கையை வச்சேன். ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் தாண்டி எல்லா ஃபீலிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுவான். நீ அவ்வளோ க்ளோஸாக இருக்கும்போது என் கையை உன் இடுப்பில் வைக்கக்கூடாதுன்னு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண நான் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டி தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை. அதனால தான் கையை வச்சு எதை சொல்லி சமாளிச்சிட்டேன். நீ என் பக்கத்தில் வந்தால் நான் நானாவே இருக்க மாட்டேங்கிறேன்டி. என்னை தான் நீ பண்ணுற. டேய் செலியா, நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புடா. வர வர தூரிக்கிட்ட நீ எல்லாம் மீறி போயிட்டே இருக்க. உன் மனசை உன்னால கண்ட்ரோலா வச்சுக்க முடியல. இதுல எங்கேருந்து அவன் மனசை நீ மாத்த போற? முதல்ல நீ கண்ட்ரோலா இருச்சு இல்லையா? அப்பதான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியும். இதெல்லாம் சரியா வராதுன்னு. முதல்ல நான் கண்ட்ரோலா இருக்கணும். அவ பக்கத்துல வந்தாவே என்னால கண்ட்ரோலாவே இருக்க முடியல. அதுதான் உண்மை. இதெல்லாம் நடக்காது எப்பவுமேனு அவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேனே தெரியல. இந்த பாலா போன மனசும் அவகிட்ட நெருங்காதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. சாரிடி தூரி, சாரி. அண்ணா, என்னண்ணே, எதுக்கு கூப்பிட்ட? ஆரா, என்னாச்சுடா? இப்பெல்லாம் அடிக்கடி ரொம்ப சோகமா இருக்க. என்னாச்சுடா? ஏதாச்சும் பிரச்சனையா? அண்ணன் ஏன் இப்படி கேட்குற? இல்லடா, அண்ணனுக்கு அப்படி தோணுது. ஹாஸ்பிட்டல் நிறைய ஒர்க் இருக்கிறதுனால நான் இப்போல்லாம் அடிக்கடி வீட்டில் இருக்கிறதே இல்லை. வீட்டுக்கு வர டைம்லாம் நீ ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி அண்ணனுக்கு தோணுதுடா. அதனால தான் கேட்குறேன். என்னாச்சுடா? ஏதாச்சும் பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் அண்ணன்கிட்ட சொல்லுடா, அண்ணன் பார்த்துக்கிறேன். அண்ணன் அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. அது தேனக்கா பசங்க மாமா எல்லாரும் ஊருக்கு போனதுலேருந்தே ஒரு மாதிரி வீட்டில் தனியாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லைண்ணே. அரைக்குட்டி, இதுதான் உன் கவலையா? நான் கூட வேற என்னமோ இருக்குமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். போ, தேனக்காவும் மாமாவும் தான் உன் பர்த்டேக்கு வரேன்னு சொல்லிட்டாங்களடா. உன் பர்த்டேக்குன்னு 2 நாள் தானே இருக்குது. அப்புறம் என்னஹா, அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சரியா? எனக்கு புரியுதுடா, நானும் இருக்க மாட்டேங்கிறேன். வீட்டில் நீ தனியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால லோன்லியாக ஃபீல் பண்ணுறதா எனக்கு புரியுது. ஆனால் இனிமேல் அண்ணன் சீக்கிரமாக வீட்டுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? சரிண்ணே. ஆரா, மறுபடியும் அண்ணன் என்னடா இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத. உண்மையாகவே நீ லோன்லியாக இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கியா, இல்லை வேற ஏதாச்சும் ப்ராப்ளமாடா? சாச்சா, அப்படிலாம் இல்லைண்ணே. இதை தவிர வேற எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? ஏண்ணே, ஏன் இப்படி கேட்குற? இல்லடா ஆரா, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். சரிடா, நான் கிளம்புறேன். அப்புறம் ஆராக்குட்டி, சொல்ல மறந்துட்டேன். உன் பர்த்டே முடிஞ்சு இன்னும் ஒரு 2-3 நாளில் காவியாவை நம்ம வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வர போகிறேன். அப்படியாண்ணே? சரி ஓகேண்ணே. சரிடா ஆராக்குட்டி, அப்போ நான் கிளம்புறேன்டா. பாய்டா. என்ன மன்னிச்சிடுண்ணே. நான் நினச்சிருந்தா எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லியிருக்க முடியும். ஆனால் என்னால் உங்ககிட்ட எதையுமே சொல்ல முடியாதுன்னு. ஏன்னா நானும் குருவும் எப்படி பழகுறோன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் நீ என்கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன்னா நான் தப்பு பண்ண மாட்டேன்னு என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன். இப்போ போய் திடீர்னு குரு மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக நீ ரொம்ப வருத்தப்படுவேண்ணே. இன்னும் வருத்தப்பட வைக்க நான் விரும்பலைண்ணே. அதனால தான் என்னால் உங்ககிட்ட எதையுமே சொல்ல முடியலை. எல்லாம் என்னோடையே போகட்டும். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, என்னோடய சேஞ்சஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியுதுன்னு. நான் முதல்ல பழைய மாதிரி என்னை மாற்றிக்கணும். குரு விஷயத்துலேருந்து ஃபஸ்ட்டு நான் வெளியில் வரணும். வெளியில் வந்தால் மட்டும்தான் யாரும் என்னை வேறு மாதிரி பார்க்க மாட்டாங்க.
ஃபஸ்ட்டு குரு விஷயத்துலேருந்து நான் வெளியில் வரணும், அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஜெனி, என்னடி ரொம்ப பயந்துகிட்டே இருந்த? ஆரா கிட்ட நீ பேசின எல்லாத்தையும் குரு கிட்ட ஆரா சொல்லிடுவாளோன்னு என்னாச்சு அது? ஆரா எல்லாத்தையுமே குரு கிட்ட சொல்லிட்டாளா என்ன? குரு உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினானா என்ன இதை பத்தி? ஐயோ ஆமாம் மோனி, நான் கூட ரொம்ப பயந்துட்டேன்டி. ஆரா குரு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாளோன்னு. ஆனால் அவள் எதையுமே சொல்லலடி. வாட்? என்ன ஜெனி சொல்ற? நீ ஆரா கிட்ட அவ்வளோ பேசியிருக்க, அது எதையுமே குரு கிட்ட ஆரா சொல்லலையா? ஐயோ ஆமாம் மோனி, ஆராவை நான் அவ்வளோ ஹர்ட் பண்ணி பேசினேன். ஆனால் அவள் எதையுமே குரு கிட்ட சொல்லலன்னு தான் நினைக்கிறேன். என்னடி சொல்ற? எதுவுமே புரியல. ஆரா குரு கிட்ட சொல்லியிருக்க மாட்டான்னு நீ எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? சிம்பிள் மோனி, குரு என்கிட்ட ஆரா கிட்ட நீ என்ன பேசுறேன்னு கேட்கும்போது நான் என்ன சொன்னனோ அதையே தான் ஆராவும் சொல்லியிருந்திருக்கா. அதாவது எதுக்கு இப்படி நீ எல்லாருக்கும் முன்னாடி குருவை வாப்போன்னு கூப்பிட்ற, குரு சார்னு கூப்பிடணும்ல, எதுக்கு இப்படி எல்லாருக்கும் முன்னாடி இவ்வளோ க்ளோஸாக இருக்க, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி அவகிட்ட நான் பேசுகிறத மட்டும்தான் அவள் குரு கிட்ட சொல்லியிருக்கா. ஸோ குரு என்கிட்ட வந்து நீ இனிமேல் ஆரா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதன்னு தான் மார்னிங் வரைக்கும் சொன்னானே. ஸோ அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. மற்றபடி ஆரா எதையுமே குரு கிட்ட சொல்லலைன்னு. தேங்க் காட். நான் கூட அவள் சொல்லிடுவாளோன்னு எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? எனக்கு அப்பவே ஒரே டவுட்டா இருந்துச்சு. ஏன்னா குரு மார்னிங் உங்ககிட்ட கேஷுவலா பேசினதை நானே கேட்டேன். அப்போ ஆரா நடந்தது எதையுமே குரு கிட்ட சொல்லல. ஆனா அவ எதுக்காக சொல்லாம இருக்கணும்? அது எனக்கு புரியவே இல்லையே. ஏன்னா நான் யோசித்த வரைக்கும் ஆரா குரு கிட்ட நடந்த எதையும் சொல்லாமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? ஆராவுக்கு நல்லாவே தெரியும் குருவுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன்னு. அது மட்டும் இல்லை, நான் சும்மா லைட்டாக கொளுத்தி போட்டேன், குருவுக்கும் என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதனால் ஆரா நானும் குருவும் லவ் பண்ணுறோன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் என்னை பற்றி எதையுமே குரு கிட்ட சொல்லலை. சிம்பிள். எது எப்படியோ எனக்கு சாதகமாக எல்லாமே அமைஞ்சிருச்சு. அது வரைக்கும் ரொம்ப 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 சந்தோஷம். சரி, நீ சொல்றதெல்லாம் சரிதான்டி. ஆனா எதுக்காகடி குருக்கும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு ஆரா கிட்ட சொன்ன? குரு தான் அந்த மாதிரி எதுவுமே உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அப்புறம் எதுக்காக நீ ஆரா கிட்ட சொன்ன? ஏய் பைத்தியமாடி நேஹா. ஆரா குரு கிட்டேருந்து விலகினா மட்டும்தான் குரு கிட்ட என்னால் நெருங்கவே முடியும். அப்போது இந்த மாதிரிலாம் சொன்னா தானே. அதோட ஆரா நடந்த எதையுமே குரு கிட்ட சொல்லலை. அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் அவகிட்ட நான் போய் என்ன பேசினாலும் அவள் கண்டிப்பாக அதை குரு கிட்ட சொல்ல மாட்டா. அதனால் இதுக்கப்புறம் அவகிட்ட நான் நிறைய பேசுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி குரு கிட்டேருந்து அவளை நான் விலக்கி வைப்பேன். அவள் விலகினாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக குரு பக்கத்தில் நான் நெருங்க ஆரம்பிச்சிருவேன். ஈஸியாக என் குருவை நான் அடைஞ்சிருவேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா குருவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுன்னு யோசிச்சுக்கோ. ஏன்னா குருவுக்கு ஆரா எவ்வளோ முக்கியம்னு உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் ஆரா கிட்ட பேசுறது குருவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவன் மொத்தமாக உன்னை வெறுத்து ஒதுக்கிடுவான். இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. மோனி இவ்வளோ யோசிச்சுன்னா இதை யோசிக்க மாட்டேனா? குருவுக்கு ஆரா எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். அதோட ஆராவுக்கும் குரு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். ஆரா நினச்சிருந்தா நேத்தியே அவகிட்ட நான் பேசின எல்லாத்தையும் குரு கிட்ட சொல்லியிருந்திருக்கேன். ஆனால் அவள் சொல்லலை. ஸோ இனிமேல் நான் என்ன பேசினாலும் அதையும் அவள் கண்டிப்பாக குரு கிட்ட சொல்ல போகிறதில்ல. அந்த தைரியத்தில் அவகிட்ட நான் என்ன வேணாலும் பேசலாம். எப்படி பேசி அவளை குரு கிட்டேருந்து விளக்க முடியுமோ அப்படி பேசி நான் விளக்குவேன். அதுக்கப்புறம் என் குருவை நான் அடைஞ்சே தீருவேன். என்ன மேடம், லஞ்சா ஞாபகம் இருக்கா இல்லையா? அது சரி, எப்போ பார்த்தாலும் லவ் மோட்லேயே இருந்தீங்கன்னா எப்படி ஞாபகம் இருக்கும்? ஸ்டாப் இட் கீர்த்தி. நான் தயவு செஞ்சு உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன்டி, இனிமே இந்த மாதிரி லவ் அது இதுன்னு எதுவுமே என்கிட்ட பேசாத ப்ளீஸ். ஆரா என்னாச்சுடி, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? ஏன்னா இதெல்லாம் நடக்காது கீர்த்தி. தேவையில்லாமல் இதுக்கு மேலேயும் ஆசையை வளர்த்துக்க நான் விரும்பலை. நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை பற்றி பேசுகிறதுனால வேண்டாண்டி, வேண்டாம். நானே அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரிலாம் பேசி அதுக்குள்ளே என்ன தள்ளாத கீர்த்தி ப்ளீஸ். ஆரா என்னாச்சு, என்ன நடந்துச்சு? இப்பயும் ஒரு மாதிரி பேசுகிற நீ? ஐயோ போதும்டி, எதையும் சொல்ல நான் விரும்பலை. அதோட நான் குருக்கிட்ட இப்போ இருக்கிற மாதிரி எப்பவும் இருந்தால் அது மட்டுமே எனக்கு போதும். அதை தாண்டி எனக்கு வேறு எதுவுமே வேண்டாண்டி, வேண்டாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ கீர்த்தி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலே குருவை நீ லவ் பண்ணுற, குரு மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு என்கிட்ட எதுவும் சொல்லாத ப்ளீஸ். எனக்கு குருக்கிட்ட இப்போ இருக்கிற மாதிரி எப்பவும் இருந்தால் அது மட்டும் போதும்டி, போதும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஆரா நில்லு. என்ன இவ திடீர்னு இப்படி பேசிட்டு போறான்? அப்படின்னு நடந்திருக்கும், எதுவும் புரியலையே.
எதுக்கு இப்போ இங்கே வரா? அது சரி, மீன் தானாக வந்து வலையில் மாட்டும் போது எதுக்கு விடணும்? வாடி வா. நல்ல வேளை குரு இங்கே இல்லை. வா.